ஆணவ படுகொலைகள் மிக கொடூரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளைகளினுடைய சாதி மறுப்பு காதலை ஏற்கிற மனநிலை இங்கே உருவாவதற்கு பதிலாக கல்வியை, அறிவியலை எல்லாவற்றையும் ஊடறுத்து காதலுக்கு எதிராக சாதி வெறியர்கள் தமிழ்நாட்டில் கிளப்பி விட்டிருக்கிற பற்ற வைத்திருக்கிற தீ எல்லா குடும்பங்களையும் ஆட்டி படைக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த மயிலாடுதுறையில் நடந்த சம்பவம் நீங்கள் எல்லாருமே செய்தியில் பார்த்துருப்பீங்க. இந்த சம்பவம் கொலையா இல்லை தற்கொலையா அப்படிங்கிறது இதுவரைக்கும் இன்றைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை. இதுவரைக்கும் அஃபிஷியலாக யாருமே அதை உறுதிப்படுத்தலை. ஸோ உறுதிப்படுத்தாத இந்த சூழ்நிலையிலேயே அது ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை சிலர் உறுதிப்படுத்தி அரசியல் கட்சிகள் அதை இன்றைக்கி உறுதி பண்ணியிருக்காங்க. இது ஆணவ கொலை தான், அதை கொலையாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. அது எந்தெந்த கட்சிகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சிகா, கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவைகள் இதை கொலை வழக்காக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வராங்க. காவல்துறை ஒரு விசாரணை, ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது காவல்துறை விசாரணை செய்வதற்கு அவர்களுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ அந்த டைம் கூட கொடுக்காம அதை உடனடியாக இந்த வழக்காக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போராட்டம் நடத்திட்டு வராங்க. இது எப்படி அப்படி எடுத்துக்கிறது? இது இவர்கள் காவல்துறை விசாரணை நடத்தாமல் நீதிமன்றத்துக்கு போகாமல் இவர்களே தீர்ப்பே எழுதிடுவாங்க. இவர்களே அரசியல் கட்சிகளே இவர்கள் கையில் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவர்களே தீர்ப்பே எழுதிடுறாங்க. இந்த வழக்கில் பதிவு பண்ணுங்க, இத்தனை பேரை கைது பண்ணுங்க, இந்த தண்டனை கொடுங்க அப்படிங்கிற வரைக்கும் இவர்கள் ஒரு முடிவை எடுத்து அதை வலியுறுத்தி போராட்டம் நடத்துகிறாங்க. இப்படி தான் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா மயிலாடுதுறை. அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி புதுப்பாளையம் சுனாமி காலனியில் இருக்கக்கூடிய மாரிமுத்து அவர்களுடைய மகன் பார்த்திபன், 19 வயசு தான் அந்த பையனுக்கு. அவர் கொத்தனார் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ 19 வயசு, அவரும் ஒரு சிறுவன் தான். 19 வயசுன்னா என்ன, இளைஞரா இல்லை பெரிய ஆளா? அவரும் ஒரு சிறுவர் தான். இந்த பெண் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தங்குடி கிராமத்தை சேர்ந்த லட்சுமிகாந்தன் அவர்களுடைய மகள் திவ்யதர்ஷினி. ஸோ அவர்கள் அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த பொண்ணு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த பெண்ணோட வயசு என்ன அப்படின்னா 16 வயசு. எத்தனை வருஷமாக இவங்க காதல் அப்படிங்கிற பேரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக இவர்கள் காதல் அப்படிங்கிற பேரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்படுகிறது. அப்போ இந்த பொண்ணுக்கு 16 வயசுனா எத்தனை வயசுலேருந்து லவ் பண்ணியிருப்பாங்க? 15, 14, 13 வயசுலேருந்தே இவர்கள் காதல் செய்து கொண்டிருந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை காதலர்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. இதை காதலர்கள், இது ஜாதிய இது அப்படின்னு சொல்லி, இது ஜாதிய மோதல், இது ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் பதிவு பண்ணுறாங்க. 13 வயசு பொண்ணு, 14 வயசு பொண்ணுக்கு, அது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த பொண்ணு அது ஒரு சிறுமி, பெண்ணும் கூட சொல்கிறத விட அது ஒரு சிறுமி. அந்த பிள்ளை ஒரு சிறுமி. 13 வயசு 14 வயசுனா சிறுமி. அந்த நேரத்திலே காதல் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. இது பொதுவாக அரசியல் கட்சிகள்லாம் பேசுகிறாங்க. அவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுகிறத கேளுங்க. பார்த்திபன், பிரியதர்ஷினி ஆகிய 2 பேர். பார்த்திபன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். திவ்யதர்ஷினி என்பவர் அந்த கிராமத்தை சார்ந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். 2 பேருக்கும் இடையில மிக ஒரு அருமையான அன்பு உருவாகி வந்திருக்கிறது. 2 பேரும் காதலித்து வந்துள்ளனர். உரிய வயதை எட்டிய பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம், பெற்றோருடைய சமூகத்தோடு செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் 2 பேருமே விரும்பி இருக்கிறார். ரொம்ப அன்பா இருந்திருக்காங்களாம். உன்னதமான ஒரு காதலாம். ஒரு 13 வயசு பிள்ளை. அப்படி அப்போ இந்த போக்சோ சட்டம்லாம் எதுக்கு இருக்குது? இந்த போக்சோ சட்டம் இதெல்லாம் எதற்கு இருக்குது? இது நிச்சயமாக இது ஒரு ஆணவ கொலையாக இருந்துச்சு அப்படின்னா இதை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும் இவர்கள் கைது பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரியாக ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, ஒரு சிறுமிக்கு இந்த மாதிரி காதல் அப்படிங்கிற பேரில் இது காதலா? முதல்ல இதற்கு பேர் காதலா? இவர்கள் ஸ்கூலில் படிக்கிற, ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளை போகுதுன்னா அந்த பிள்ளையை இந்த நம்ம விசுவாசம் படத்தில் அஜித் சொல்லுவார்ல, ஸ்கூலுக்கு போகுதுன்னா போட்டும் சார், காலேஜுக்கு போகணுன்னா போட்டும் சார், வேலைக்கு போகணுன்னா போட்டும் சார். அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை, பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கு போக விடுறது கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கு போக விடுறது கிடையாது, காலேஜுக்கு போக விடுறது கிடையாது, பஸ் ஸ்டாண்டில் நிற்க விடுறது கிடையாது. கேட்டால் அதுக்கு பேர் காதல். இதுக்கு பேர் காதலா? ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பேரெல்லாம் 13 வயசு 14 வயசு பிள்ளைக்கு பின்னாடி சுற்றுறது, இதற்கு பேர் காதல்னு எப்படி எடுத்துக்கிட்டு அரசியல் கட்சிகள்லாம் பேசுகிறாங்க, சமூக வலைத்தளங்களில் பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்மளால் கணிக்கவே முடியல. இந்த அளவுக்கு இவர்கள் ஒரு 18 அந்த பெற்றோர்களுக்கு அப்போ என்ன வேலை? பிள்ளைங்களை பெற்று அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்புறது, அந்த பிள்ளைங்க காதல் பண்ணிட்டு அப்படி போகிறது தான் பெற்றோர்களுக்கு வேலையா? பெற்றோர்கள் எதற்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க? 13 வயசு பிள்ளைக்கு பின்னாடி ஒருத்தன் சுற்றுறான்.
14 வயசு பின்னாடி ஒருத்தன் வந்து சுற்றுறான் அப்படின்னா பெற்றோர்களுக்கு வந்து அதற்கான பாதுகாப்புக்கான சட்டங்கள் இங்கே இருக்குது. பெற்றோர்கள் யார்கிட்ட முறையிடுறது? இதை வந்து ஒரு போக்சோ, ஒரு குழந்தை, ஒரு சிறுமின்னு கூட பதிவு பண்ணாமல் இவர்கள் வந்து அதை வந்து காதலர்கள் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இதில் ஜாதி எங்கே இருக்குது? 13 வயசு பிள்ளைக்கு பின்னாடி ஒருத்தன் சுற்றுறான் அப்படிங்கிறது. அப்புறம் அங்கே ஜாதி எங்கேயுமே கிடையாது. இப்போ 13, 14 வயசு பிள்ளை ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைய ஒரு ஆள் போய் பொண்ணு கூட கேட்க முடியாது. ஒரு அவங்க வீட்டில் போய் டேரெக்டாக போய் பொண்ணு கேட்க முடியுமா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய வந்து பொண்ணு கேட்குறியப்பா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி காரி மூஞ்சிலே துப்புவாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை இப்போ தான் 12ஆம் கிளாஸும் 10ஆம் கிளாஸும் படிச்சுட்டு இருக்குது. அந்த பிள்ளைய நீ வந்து வீடேறி வந்து பொண்ணு கேட்கிய, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? பொண்ணு கேட்டு போனாலே அவனுக்கே இதே நிலைமை தான். பொண்ணு கேட்டு போனாலே அதுக்கு ஒரு அறிவு வேணும். இப்போ 16 வயசு 17 வயசு பிள்ளைய வந்து ஒருத்தன் பொண்ணு கேட்டு வீட்டு ஏறி போகிறான் அப்படின்னா இந்த பொண்ணோட வயசு என்னன்னு தெரியாண்டாமா? சிறுமி ஒரு சின்ன பிள்ளைய வந்து ஒருத்தன் பொண்ணு கேட்டு போகிறான். அப்போ அதுவே கிராமங்களில் வந்து தவறு. அப்போ இது வந்து அது இப்போ இது என்னது? அப்போ குழந்தை திருமணமா? குழந்தை திருமணத்தை தான் ஒழிச்சாச்சு இல்லை? அந்த காலத்தில் வந்து இதே மாதிரி குழந்தை திருமணங்கள் பண்ணாங்க, உடன்கட்டை ஏறுதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் சமூகத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு சீர்கேடு, பெண்களுக்கு மீதான ஒரு அடக்குமுறை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ 13 வயசு 16 வயசு பிள்ளைங்களுக்கு மீதான காதல் அப்படின்னு சொல்லப்படுறது. இது காதலா? இது காதலே கிடையாது. இதற்கு பேர் காதல், உன்னதமான காதல். அப்போது ஒரு 18 வயசு வர்ற வரைக்கும் கூட இவர்கள் பொறுத்து இருக்க மாட்டார்கள். பெண்களோட திருமண வயது என்ன? 21. ஆண்களோட திருமண வயது என்ன? 27. ஸோ 21, 27 வயது வரைக்கும் கூட இவர்கள் வந்து பொறுத்து இருக்க மாட்டார்கள். ஸோ இது வந்து அப்போ இவர்களுக்கு மட்டும் தான் கனவு வரும், காதல் வரும். ஏன்னா பெற்றவர்களுக்கெல்லாம் எதுவுமே வராதா? ஸோ இது மாதிரியான சம்பவங்கள், அதாவது இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இது வந்து கொலையா தற்கொலையா அப்படிங்கிறதே இன்னும் தெரியல, உறுதிப்படுத்தப்படவில்லை. அதற்கு முன்னாடி இதை கொண்டு ஜாதி மேலே ஜாதி கணக்கில் எழுது, அதெல்லாம் சொல்லுவாங்களே, எழுது ஓட்டேரி நரி மேலே எழுது அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி எங்கே எது நடந்தாலும் உடனே ஆணவ கொலை, உடனே இது வந்து ஜாதிய கொலை, ஜாதிய மோதல் அப்படின்னு சொல்கிறது. இப்படி ஒரு குரூப்பு கிளம்பிகிட்டு இருக்கு. இந்த குரூப்பெல்லாம் ஒழிச்சாலே வந்து இந்த மாதிரியான மோதல்கள்லாம் வராது. ஒரு பச்சை குழந்தைங்க மனசுலேயே வந்து இவங்க காதலை விதைக்கிறாங்க. 13 வயசுலேயே காதல் வந்துருமா? 13 வயசுலேயே காதல் வந்துருமா? பச்சை குழந்தைங்க மனசுலேயே இவர்கள் வந்து காதல். எது காதல்? காதல்னா முதல் என்னது சிந்திச்சு பாருங்க. 13 வயசு பிள்ளைங்க மனசுலேயே குழந்தைகள் மனசு, அதாவது குழந்தைகள் தான், குழந்தைகள் மனசுலேயே இவர்கள் வந்து காதல் இங்கே காதல் பண்ணுங்க, அவங்க வந்து இணை பிரியாத காதலர்கள் அப்படின்னு சொல்லி விதைச்சி படிக்கிற பிள்ளைங்களை படிக்க சொல்லணும். 13 வயசில் உனக்கு என்ன வேலை? படிக்கிறதுக்கே இவங்களுக்கு டைம் இல்லை. இன்னும் படித்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துட்டாங்களா? படிக்கிறதுக்கே நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் இருக்குன்னா படிக்கிறதுக்கு நான் கொடுக்குற பாடங்களை படிக்கிறதுக்கு டைம் இருக்கா? முழுசாக அதை படித்து முடிக்குமா ஒரு வருஷத்தில்? படித்து முடிக்கிறதுக்கே டைம் இல்லாத அந்த காலத்தில் காதலுக்கு எங்கே டைம் இருக்குது? நல்லா படிக்கிறவங்களும் காதலுக்கு எங்கே டைம் இருக்குது? படிக்கணும், அடுத்த கட்ட ஒரு வேலைக்கு போகணும். 2 குடும்பமுமே மிகவும் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம் தான். ஒரு குடும்பம் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சொல்லப்படுகிறது, ஒரு குடும்பம் வண்டியர்னு சொல்லப்படுகிறது. ஆனால் 2 குடும்பமுமே பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம் தான். பொருளாதார ரீதியாக இருவருமே வந்து அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 2 குடும்பங்களுமே அடுத்த தலைமுறைக்கு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், நல்ல ஒரு அரசு வேலைக்கு போகணும், இல்லைன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல வேலைக்கு போகணும், ஒரு நல்ல சம்பளத்துக்கு போகணும். அதுதானே ஒரு நாட்டோட வளர்ச்சி, ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சி, ஒரு குடும்பத்தோட வளர்ச்சி. ஆனால் இவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு லவ் பண்ணுன்னா என்னத்தை இவங்க அப்போ 13 வயசில் எல்லோரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடணுமா? ஸோ இதை வந்து அனைவருமே சிந்திச்சு பார்க்கணும். இவர்கள் இதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இதை வந்து உடனே ஜாதி பேரில் எழுது. ஸோ இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் தான், குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் தான் இதை செய்து கொண்டு வருகின்றன. விசிகாவினர் என்ன பேசுகிறாங்க? ஸோ இவர்கள் எல்லாம் இதையே வந்து ஊக்கப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். குழந்தைகளுக்கு வந்து குழந்தை திருமணத்தை ஊக்கப்படுத்துகிறாங்களா என்னன்னு தெரியல. இவர்கள் வந்து ஒரு குழந்தை திருமணத்தை ஊக்கப்படுத்தி கொண்டு வருகிறார்களா அப்படிங்கிறது தெரியல. அப்போ 13 வயசு பிள்ளைக்கு வந்து காதல் வருது அப்படின்னா அப்போ குழந்தையிலே கல்யாணம் முடிச்சு வச்சிடலாமா? 10 வயசில் கல்யாணம் முடிச்சு வச்சிடலாமா? ஸோ இவர்கள் எல்லாருமே இந்த குழந்தை திருமணத்தை தான் ஊக்கப்படுத்திட்டு வராங்க. 13 வயசில் லவ் பண்ணு, 10 வயசில் லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி இது போன்ற ஒரு பேச்சு வழக்குகள் வந்து, இது போன்ற ஒரு கருத்துக்களை வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் அரசியல் கட்சிகள் அப்படின்னா அவர்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வேணும். ஒரு சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு வேணும். இவங்களுக்கு தான் பொறுப்பே கிடையாது. இவங்க வந்து சட்ட ரீதியாக வந்து இவர்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கிறது, பொண்ணு மட்டும் தான் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரியான நோக்கத்தோடு இவர்கள் செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது.
இதை வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் தான் தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இப்படியே விட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவங்க எல்லா விஷயத்துக்கும் ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மேலே எல்லாருமே ஜாதி வெறியர்கள், பிள்ளையை லவ் பண்ணலாம், 10 வயசு பிள்ளையை லவ் பண்ணலாம், 12 வயசு பிள்ளையை லவ் பண்ணலாம், கேட்டால் இவங்க எல்லாம் ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லி எல்லார் மேலேயும் இவங்க பட்டம் கட்டி எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு அவங்க மட்டும் நல்லா வாழலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சமூகம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அனைத்து சமூகங்களும் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். அது வந்து ஏதோ தேவர் சமுதாயத்துக்கு பிரச்சனை அப்படின்னா தேவர் சமுதாயம் மட்டும் பார்க்குறது, ஒரு வன்னியர் சமுதாயத்துக்கு பிரச்சனை வன்னியர் சமுதாயம் மட்டும் எடுத்துக்கிறது, இப்படி இல்லாமல் ஒரு கட்டமைப்பில் இருந்து இந்த மாதிரி ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது வந்து ஜாதி மதம் கடந்து அனைவரும் பெற்றோர்களுக்கு ஆதரவாக இருக்கணும். 13 வயசு பிள்ளைய பின்னாடி ஒருத்தன் சுற்றுறான் அப்படின்னா அது பேர் லவ்வா? அது வந்து ஒரு பொறுக்கித்தனம். 13 வயசு பிள்ளை பின்னாடி 14 வயசு பிள்ளை பின்னாடி ஒருத்தன் சுற்றுறான் காதலுங்கிற பேரில், அது பேர் காதலா? அதுக்கு பேர் பொறுக்கித்தனம். ஸோ இந்த மாதிரியான பொறுக்கித்தனம் செய்கிறவர்களுக்கே வந்து இவர்கள் அரசியல் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது பெற்றோர்கள் பக்கம் ஏன் நிற்கக்கூடாது? ஜாதி மதம் எதையுமே பார்க்காம அந்த பெற்றோர்கள் பக்கம் நின்று அனைவருமே போராட வேண்டும். ஸோ ஏன்னா இவர்களுக்கு தொடர்ந்து இதே வேலை. இங்கே ஒரு குரூப் இப்போ இன்றைக்கெலாம் பாருங்கள், இன்றைக்கி நிறைய குரூப்பு அரசியல் கட்சிகள் எல்லாம் கிளம்பி வருது. நிறைய குரூப்பு அரசியல் கட்சிகள் எல்லாம் கிளம்பி மயிலாடுதுறைக்கு வருது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இவர்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே கேட்கக்கூடாது, வாய் பேசக்கூடாது. ஏன்னா காதல் புனிதமானது. நீங்கள் பண்ணுறது காதலே கிடையாது. நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே காதல் அப்படிங்கிற பேர் வச்சுட்டு இருக்கீங்க. இந்த பார்க்கு பீச்சிலலாம் இந்த காதல் தினத்தில் ஒவ்வொருத்தன் மேலே ஒருத்தி மேலே ஒருத்தன் தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கேட்டால் அதுக்கு பேர் காதலாம். ஸோ அப்படி இவங்க பண்ணுற மொள்ள மாதிரித்தனம், முடிச்செறித்தனம் எல்லாத்துக்குமே பேர் காதல்னு இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கில், மயிலாடுதுறை வழக்கில் இவர்கள் அதை வந்து கொலை வழக்காக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி கிட்டத்தட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பொறையூர் ஸ்டேஷனில் வந்து இது வந்து வழக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பையனோட அப்பா அவர்கள் ஏற்கனவே இவர்கள் வந்து ஜாதி பேரை சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி PCR கேஸ் ஏற்கனவே பொறையூர் ஸ்டேஷனில் வந்து கொடுத்துருக்காரு. பிறகு பெண்ணோட அப்பா ஏற்கனவே என் பொண்ணு வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி வந்து கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு தான் அந்த பையனோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவங்களோட இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. போய் பார்த்தா பையனும் பொண்ணும் வந்து அந்த நிலைமையில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்போ 5 பேர் மீது உடனடியாக 5 பேர்களை இந்த வழக்கில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணோட அப்பா லட்சுமிகாந்தன், சூர்யா, மணிமாறன், வசந்தன், விஜயகுமார், இப்படி 5 பேர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இதை வந்து இப்போ அடுத்த கட்ட விசாரணை. ஸோ இப்போ வந்து யாரெல்லாம் இப்போ இதை வந்து தொடர்ந்து இப்போ விசாரணை பண்ணுவாங்க. ஸோ இப்போ வெளியே இருந்து அழுத்தங்கள், அரசியல் கட்சிகள் மூலமாக தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு இதை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றுவாங்க. ஆனால் யாருமே வாயை திறந்து அந்த பொண்ணு வந்து ஒரு சிறுமி, அப்போ அவர்கள் பின்னாடி வந்து சுற்றுறது எப்படி சரின்னு எவனாட்டு கேள்வி கேட்கட்டும் பார்ப்போம். எவனாட்டு 13 வயசு 14 வயசு பின்னாடி ஒருத்தன் சுற்றுறான் அப்படின்னா அது வந்து ஒரு பொறுக்கித்தனம் சொல்கிறதுக்கு இங்கே ஒருத்தனுமே கிடையாது. அப்போ 10 வயசு 13 வயசு பிள்ளை பின்னாலாம் சுற்றலாமா? அப்போ சுற்றுனா அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது சட்டம் நிறைவேற்றுவீங்களா? அப்போ சட்டம்னா எதுக்கு? ஒரு படிக்கிறதுக்கு இவங்க படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சட்டம் ஏற்றுவாங்க. இவங்க 13 வயசு 14 வயசு பிள்ளைக்கு பின்னாடிலாம் சுற்றுறதுக்கெலாம் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் வேறு நிறைவேற்றணும். ஸோ இது போன்ற சம்பவங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு ஜாதி அடிப்படையில் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் போராடுவதற்கும் ஜாதி அமைப்புகள், ஜாதி வெறி அமைப்புகள் தயாராக இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கு நியாயம் வேண்டி, பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு வேண்டி, பெற்றோர்களுக்காக நின்று போராடுவதற்கு அனைத்து தமிழ் சமூகமும் ஜாதி மதம் கடந்து அனைத்து தமிழர்களும் ஓரணியில் நின்று போராட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ இது வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் தென் மாவட்டம், வட மாவட்டம், எல்லா மாவட்டங்களும் இதே வேலையாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வருங்காலத்தில் குழந்தை திருமணம் பண்ணணும், 10 வயசுலேயே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கூட கேட்டு இவங்க போராடலாம். அதனால் பெற்றோர்கள் பக்கம் நின்று போராட வேண்டிய ஒரு அவசியம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இப்பொழுது இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.